இன்றைய இலங்கையில் பௌத்தம் பெரும்பாலும் சிங்கள மக்களின் அடையாளமாகவே பேசப்படுகின்றது. பௌத்தம் என்றால் சிங்களம் என்றும் அது சிங்களவர்களுக்கானதே என்ற கருத்தியலும் இந்த முழு தீவின் வரலாற்றையும் சுருக்கிவிடுகின்றது. ஆனால் வரலாறு அவ்வளவு எளிமையானதா? தமிழர்களும் ஒரு காலத்தில் பௌத்தர்களாக இருந்தார்களா? இந்த ஆழமான கேள்விக்கான பயணம் இப்பொழுது தொடங்குகின்றது. பௌத்தம் தோன்றிய பொழுது அது ஒரு இனத்தின் மதமாக சுருங்கியிருக்கவில்லை. அது ஒரு அரச அதிகாரமாகவும் இருந்ததில்லை. அது அரசாட்சியினை விட்டுவிட்டு அமைதி தேடி ஓடிய ஒரு உத்தமனின் தூய சிந்தனை. பௌத்தம் ஒரு சிந்தனை இயக்கம். அது ஒரு சிந்தனை பள்ளி. கருணை, அகிம்சை, சமத்துவம், துன்பத்திலிருந்து விடுதலை, இவை பௌத்தத்தின் அடிப்படைகள். தமிழகம், இலங்கை என இந்திய துணைக்கண்டம் முழுவதும் பௌத்தம் பரவியிருந்தது. கிறிஸ்துவுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிறிஸ்துவுக்கு பின் 10ஆம் நூற்றாண்டு வரை தமிழகம் வெறும் சைவ வைணவ நிலங்களாக இருந்ததில்லை. காஞ்சி, நாகப்பட்டினம், காவேரிப்பட்டினம், மதுரை போன்ற முக்கிய நகரங்கள் பௌத்த கல்வி மையங்களாக இருந்துள்ளன. இங்கு வெளிநாட்டு மாணவர்கள் கூட வந்து பௌத்த விசாரணைகளில் ஈடுபட்டிருந்தனர். தமிழ் பௌத்த துறவிகளும் கடல் கடந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு சென்றிருந்தனர். இது ஒரு அறிவு பயணம்.